ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லுறப்ப எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சம்பவம் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது முத்துக்குமரோட ரசிகர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர டெரராக இருக்காங்க. காரணம் என்னென்னா, அவரை உள்ளே வந்து எரராக போட்டு பொழக்கிறாங்க. ஏன்னா முத்துக்குமரன் ஏதாவது சின்ன எரர் பண்ணாலும் சரி, உள்ளே இருக்கவங்க அப்படியே கண்குத்தி பாம்பா அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது பண்ணுவாரான்னு. கொஞ்ச நேரம், அதாவது மதியான டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் டாஸ்க் ஒன்று வந்துச்சு. அதில் வந்துட்டு ஃபோன் எடுக்கிறவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்கப்படும், அதை நீங்கள் யாரையாவது சொல்லி கன்வின்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து ஃபஸ்ட்டு முத்துக்குமரன் பண்ணார், காலி. தீபக் பண்ணார், காலி. அதுக்கப்புறம் ஜாக்லின் ஒன்று வந்துச்சு, ஆனால் அதை வந்துட்டு செய்ய முடியாமல் போயிடுச்சு. அதனால் -1 பாயிண்ட் இப்படி போயிட்டுருக்கு. ஆனால் அந்த டைமில் யாருமே வந்து இந்த ஃபோனை எடுக்கிறதுக்கு முன் வர மாட்டுறாங்களே அப்படின்னு என்ன பண்ணுறாரு முத்துக்குமரன், ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறாரு. ஒரு வார்த்தையை சொல்கிறார், ஆனாலும் இப்போ அந்த ஃபோன் எடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படின்னு வைக்கிறார். அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரொவோக்கிங் ஆகும், இந்த டாஸ்க் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும்னு ஒரு விஷயத்தை வைக்கிறார். உடனே என்ன பண்ணுறாங்க மஞ்சரி, அதை வந்து யூஸ் பண்ணி, முத்து நீ வந்துட்டு அவன் காலையில் பேசுறதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பேசுகிற மாதிரி இருக்குது, காலையிலே முடிஞ்சது நீ எழுக்குற அப்படின்ற மாதிரி ஒரு சகுனி வேலையை பண்ணி, அதுக்கப்புறம் டே இதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேண்டா, தனியாக விளையாட தைரியம் வேண்டா, நீங்கள் கூட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் யார், நம்ம ரயான், தைரியமான ஆள், ரொம்ப அப்படி தைரியம், இவரை பார்த்து ஊரே நடுங்குதுன்னு வேறு சொல்லிட்டு இருக்காரு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள் அங்கே வந்து பேசியிருப்பார். இவர் வந்து சரிதான்ப்பா, நான் அந்த இன்டென்ஷனில் சொல்லப்பா, உன்னை நான் தனியாக இது பண்ணல, நான் இப்படி சொன்னால் இந்த கேம் மூவ் பண்ணுன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டார். முடிஞ்சு போச்சா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இப்போ கரண்ட்டை பார்த்தீங்கன்னா சண்டை நடக்குது. என்னங்க சண்டை அப்படி கேட்டிங்கன்னா, ஏங்க யாராவது ஒருத்தர் வந்துட்டு ஃபோனை எடுத்து எனக்கு டாஸ்க் கொடுங்களேன்னு சொல்லிட்டு கதறாங்க. நான் ஃபோன் எடுப்பேன்னு சொல்லிட்டு யாரும் சொல்ல மாட்டாங்க தைரியமாக. நீங்கள் கொஞ்சம் எடுத்து எனக்கு கொஞ்சம் டாஸ்க் கொடுக்குறீங்களா, நீங்கள் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களான்னு அங்கே இருக்க 7 பேர் அடிச்சுக்கிறாங்க. அருண் ஒரு பக்கம், ரயான் ஒரு பக்கம். ரயானுக்கு 4 பாயிண்ட்டு, ஏன் போய் ஃபோன் எடுக்க வேண்டியதுன்னா, உங்களுக்கு 4 பாயிண்ட் இருக்கும்போது தைரியம் இல்லை, ஆனால் முத்துக்குமரனுக்கு 1 பாயிண்ட் இருக்கும்போது தைரியமாக போய் எடுத்தார். அதுவும் உங்களை பீட் பண்ணி எடுத்தார். இதுதான் முத்து. அந்த மாதிரி டாஸ்க்கை வெறித்தனமாக பண்ணலாம். என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, இந்த டிக்கெட் 2 ஃபினால வின் பண்ணிட்டா இந்த பிக் பாஸ் டைட்டிலையும் வின் பண்ணாமல் நினச்சிட்டு இருக்காங்க. கிடையாது, மக்களோட மனசை வின் பண்ணும். அதை முத்து ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. அங்கே வந்துட்டு முத்து என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டு தனியாக தான் விளாண்டுருக்கோம், நான் இண்டிவிஜுவலு, முடிஞ்சால் திறமையாக நீ விளாண்டு காமி அப்படி சொல்லிட்டு ஒரு மாதிரி கேவலப்படுத்தி பேசினார். தைரியமான ஆள் தானே நீங்கள், ஒரு ஃபோனை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் இல்லை, அப்புறம் நீங்கள் ஏன் அவரை போய் பேசிட்டு இருக்கீங்க? ஆனால் உங்கள் முன்னாடி அவர் ஃபோனை எடுத்து பேசினார் இல்லையா, நான் வெளியே போனாலும் பரவாயில்ல தைரியம் எடுத்தார் இல்லையா, அதுக்கு ஒரு தைரியம் தானே, அதைத்தானே அவர் சொன்னார். அது ஏன் உங்களுக்கு தாங்க முடியல? அப்படி தாங்க முடியலன்னா அடுத்த வந்த ஃபோன் காலை எடுத்துருக்கணும். இப்போ வந்து இந்த மாதிரி கெஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஐயா நீங்களாவது எடுத்து கொடுங்களேன், ஐயா நீங்கள் எடுத்து கொடுங்க, பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்குது. அட கொடுமையை. சரி, நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். அங்கே வந்துட்டு பேசுகிறவொன்னே அப்படியே பொங்குறாங்களா, மஞ்சரி கோவம் வருது, நானும் தானே எடுக்கல, ஜாக்லின் கோவம் வருது, ரயானுக்கு அதிகப்படியாக கோவம் வருது, இங்கே பவித்ரா வந்துட்டு ஏன் எனக்காக எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? ஐயோ கடவுளே. சரி, இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.